வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். சரியா, இதில் ஃபுல்லாக தியரி பாட்டு தான். ஸோ இதை நீங்கள் பாட்டாக எழுதிக்கிறீங்க. சரி, என்னென்ன பாட்டு எழுதுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ இதை ஹெட்டிங் எழுதுறீங்க, பிரின்சிபல் அப்படின்னு எழுதுறீங்க. சரியா, பிரின்சிபால் எழுதிடாதீங்க, பிரின்சிபல். ஸோ எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் என்ன எழுத போகிறீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது எப்படி இருக்குது? ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது செகண்ட் டாப்பிக்காக போடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எது இருக்குன்னா இது வரைக்கும் வந்துடும். இதுலேருந்து இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ஒர்க்கிங் போடுங்க. ஒர்க்கிங் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் ஒர்க்கிங் வரும். சரியா, அடுத்தது ப்ரிகாஷன் எழுதுங்க. ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கை. ஸோ த லீக்கேஜில் ஆரம்பித்து இது வரைக்கும் ப்ரிகாஷன். லாஸ்ட்டு இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் யூசஸ்ன்னு எழுதுங்க. ஸோ எத்தனை ஹெட்டிங் கொடுக்குறீங்க? இதுக்கு 5 ஹெட்டிங் கொடுக்குறீங்க. பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், ப்ரிகாஷன், அப்புறம் யூசஸ். ஓகேவா. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இது ஒன்று நான் சுற்றுறேன் பாருங்கள். 1929 ராபர்ட் வான் டி கிராஃப் அவர் தான் ஒரு மிஷினை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவரல் மில்லியன் வோல்டேஜ் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. அதுதான் பிரின்சிபல். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஹாலோ கண்டக்டர் இருக்குது, ஸ்பியர். சரியா, ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இதை எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். மேட் அதை கரெக்ட் கண்டக்ட் பண்ணும், கீழே இருக்க ஸ்டாண்டு கரெக்டாக கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா. இதில் நம்மகிட்ட 2 புள்ளி இருக்குது. பின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சின்னு ஒன்று இருக்குது. 2 புள்ளி இருக்குது. எங்கே பாருங்க, பி ஒன்று புள்ளி இருக்குது, அப்புறம் சி ஒரு புள்ளி இருக்குது. பின்னு ஒரு புள்ளி, அப்புறம் சின்னு ஒரு புள்ளி. நல்லா புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறமா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 கோம் ஷேப் மெட்டாலிக் கண்டக்டர். நல்லா பார்த்துங்க, மெட்டாலிக் கண்டக்டர். மெட்டல்னாவே கரெக்டாக கண்டக்ட் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ மெட்டாலிக் கண்டக்டர். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், டின்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்பியருக்குள்ளே ஈன்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுங்களா. இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, பிசி, அந்த 2 புள்ளியும் எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னா, சில்க்கு இல்லை ரப்பர், அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா, அந்த புள்ளியை சுற்ற வைக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணி சுற்ற வைக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுங்களா. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஒன்று இருக்குது. அது எதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க? ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தவிர 2 புள்ளி இருக்குது. சரியா, ஒன்று சின்னு ஒன்று இருக்குது, ஒன்று டி ஒன்று இருக்குது. சின்றது கீழ் பக்கம் இருக்குது, பின்றது அந்த ஸ்பியருக்கு உள்ளே இருக்குது. 2 எதை வச்சு சுற்ற விட்றாங்க? சில்க்கு இல்லை ரப்பர், அதை வச்சு சுற்ற விட்றாங்க. இதை தவிர 2 கோம் ஷேப் சிப் மாதிரி இருக்கிற 2 மெட்டாலிக் கண்டக்டர் வச்சுருக்காங்க. D1, டின்றது சி பாதை வச்சுருக்காங்க, ஈன்றது அந்த ஸ்பியருக்கு உள் பக்கம் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சா. ஸோ இந்த கோம் டியை பவர் சப்ளை கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 10⁴ வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்குறாங்க. இந்த டின்ற இடத்துல எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்குறாங்க? 10⁴, இந்த இடத்துல 10⁴ பவர் சப்ளை கொடுக்குறாங்க. சொல்ல புரிஞ்சா. இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் பாருங்கள். நம்ம ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம்? அந்த டி கிட்ட கொடுக்குறோம். அப்போ கொடுத்தோம்னா அந்த பெல்ட்டுக்கும் அந்த டிக்கு நடுவில் இருக்க ஏர் அயனைஸ் ஆகிடுது. எதனால்? ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட். அயனைஸ்னா ப்ளஸ் மைனஸும் பிரிஞ்சு போயிடுது. நல்லா புரிஞ்சுங்களா. பெல்ட்டுக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறது ஏரு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு அயனைஸ் ஆகிடுச்சு பை த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம்னா பெல்ட்டில் ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அது இது சில்காக இருக்கும், இல்லைன்னா ரப்பராக இருக்கும். அது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணிடுது. நம்ம யூஸ் பண்ணுற கோம் கண்டக்டர் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ரிப்புல் பண்ணிடும். சொல்ல புரிஞ்சுங்களா. அப்போ பாசிட்டிவ்லாம் பெல்ட்டில் ஒட்டிக்குது, நெகட்டிவ்லாம் கோம் இழுத்துக்குது, கோம் டி. எல்லாம் புரிஞ்சா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இப்போ மேலே ஏறப்போகுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் பெல்ட்டு மேலே ஒட்டிக்கிட்டு மேலே ஏறுது. ஸோ பெல்ட் மேலே ஏறிட்டே போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த கோம் ஈ கிட்ட வர சொல்ல அந்த ஈ என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜை இழுத்துக்கும். ஏன்னா அது பாசிட்டிவ். சப்போஸ் அது ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இழுத்துக்கும். சரியா. பாசிட்டிவ் எது இழுத்துக்கும்? அந்த ஸ்பியருக்கு எழுத பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்.
எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அர்த்தம் உங்களுக்கு கான்டாக்டில் இல்லாமையே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது. இதனால் அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அவே பிறந்த கோம்பை விட்டு ஈ வெளில போயிடுச்சு. அதாவது கோம்பு ஈயை விட்டு பாசிட்டிவ் சார்ஜ் அவையில் போயிடுச்சு. அவையில் போயிட்டு அந்த ஸ்பியர் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. சொல்ல புரியுதா? ஸோ நமக்கு இருந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ப்ளஸில் எதுக்கிட்ட போயிடுச்சு? ஸ்பியர் கிட்ட போயிடுச்சு. மைனஸில் எங்கே வந்துருச்சு? அந்த கோம்பு இழுத்துருச்சு. அப்போ அந்த மெல்ட்டு கீழே இறங்க சொல்ல ஆல்மோஸ்ட் நோ நெட் சார்ஜே இல்லாமல் தான் இறங்குது. ஒன்ஸ் அகைன் திரும்பி நான் அந்த பெல்ட்டு மேலே போகும். மேலே போக சொல்ல என்ன பண்ணோம்? திரும்பி சார்ஜை எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் கண்டினியூஸ். எதிர்க்கு நினைக்கும் 10⁻7 வோல்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கும். பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் 10⁻7 ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு லிமிட்டிங் வேல்யூ 10⁻7 வரைக்கும் தான். இதுக்கு மேலே நம்மளால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சரியா? இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜ் என்ன ஆகிடும்? லீக் ஆகிடும். சரியா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரிகாஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ப்ரிகாஷன். ஸோ இந்த லீக்கேஜ் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதை ஃபுல் மிஷினையும் என்க்ளோசிங் த மிஷின் இன் எ கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கேஸ் ஃபில்ட் ஸ்டீல் சேம்பரில் ஹை ப்ரெஷரில் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த லீக்கேஜை அவாய்ட் பண்ணலாம். நல்லா புரியுதா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம பாசிட்டிவ் அயான்ஸை புரோட்டான் நியூட்ரான்லாம் என்ன பண்ணலாம்? டிஸ்இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேரியா நியூக்ளியர் ரியாக்டரில் இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஒரு லெசன் படிப்பீங்க செகண்ட் வால்யூமில். அப்போ இதோட கண்டிஷன் அங்கே வரும். ஸோ இது ஸ்பீடாக கிரியேட் பண்ணிச்சா ரொம்ப ஸ்பீடாக அக்சலேட் பண்ணிவிடும். ஸோ அது ஸ்பீடாக போய் அந்த டார்கெட்டில் அடிக்கும். அடித்த யுரேனியம் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ யுரேனியம் அடித்தோடனே அது பம்பார்டட் ஆகிடும். பம்பார்டோடனே ஹீட்டை எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட்டை தண்ணியில் விடுவாங்க. ஸோ அது ஸ்டீமை கன்வெர்ட் பண்ணும். அந்த ஸ்டீமை டர்பைனில் சுற்ற விடுவாங்க. டர்பைனை சுற்ற வச்சா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடச்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இது யூஸ் ஆகுது இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். நல்லா புரியுதா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சொல்ல புரிஞ்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க. அது எங்கே நீங்கள் டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன கொடுத்துருக்காங்க? டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் 3 × 10⁻6 வோல்ட் பர் மீட்டர். ஸோ வோல்ட் பர் மீட்டர் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட். ஸோ அப்போ ஈயை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரேடியஸ் அவ்வளோ ஸ்பியர் ரேடியஸும் கொடுத்துருக்கான் 0.5 மீட்டர்னு. நம்மளை மேக்ஸிமம் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ வீடை நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா புரியுதா? ஸோ நமக்கு ஈயோட ஃபார்முலா தெரியும். ஈக்கு ஃபார்முலா 1/4πε0 Q/r² தெரியும். வீக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1/4πε0 Q/rன்னு தெரியும். ஸோ பர்பஸ்லி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஆர் பண்ணுறேன். ஸோ ஆர் இன்டர் ஆர் ஸ்கொயர் ஆயிடுச்சா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன மாறிடும்? எனக்கு ஈயா மாறிடும். தேர்ஃபோர் V = ER. ஸோ இது மேக்ஸிமம், இதுவோ மேக்ஸிமம். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கான். V maximum = E maximum × R. நமக்கு ஈயும் தெரியும், ஆரும் தெரியும். ஆர்னா ரேடியஸு, ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கான் 3 × 10⁻6. ஆர் கொடுத்துருக்கான் 0.5 மீட்டரில் தான் கொடுத்துருக்கான். ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் மல்லே பண்ண ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 1.5 × 10⁻6 வோல்ட். ஸோ 10⁻6 நம்ம என்னென்னு பண்ணலாம்? மில்லியனும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 மில்லியன் வோல்ட். நல்லா புரியுதா? ஸோ வேண்டிகிராஃப் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் எதை 5 மார்க் பார்க்குறீங்கன்னா ஆக்சிலு, ஈக்குவட்டரியலு, டைப்போல்னு ஒன்று பாருங்க. 80 θ 180 θ ஒரு பெரிய டெரிவேஷன். அது கெப்பாசிட்டி பேரபேட் கெப்பாசிட்டி பாருங்கள். காஸ்லா பாருங்கள். காஸ்லாவில் அந்த ஒயரும் பிளேட்டும் பாருங்கள். அப்புறம் இது ஒரு பார்ட் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். புரியுதா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.